இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் பேரில் உங்களுக்கே தெரியாமல் யாராச்சும் சிம் கார்டு வாங்கி பயன்படுத்துகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும், அப்படி யாராச்சும் உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய பேரில் சிம் கார்டு பயன்படுத்தினா அதை எப்படி ஆன்லைன் மூலமாகவே ரிப்போர்ட் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டேஃப்காப்ட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே டேஃப்காப் sansasadi.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெப்சைட் செலக்ட் பண்ண இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ்னு வரும். அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நோ யுவர் கனெக்ஷன் இன் யுவர் மொபைல்னு சொல்லியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நோ த நம்பர் ஆஃப் கனெக்ஷன் இஷ்யூட் இன் யுவர் நேம் பை லாகிங் இன் யூஸிங் யுவர் மொபைல் நம்பர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி கேப்ச்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் கேப்ச்சா கொடுங்க. வேலிடேட் கேப்ச்சா கொடுத்தோன்னே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸோட ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெல்கம் சொல்லி உங்களோட நம்பர் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இன் யுவர் நேம் வந்து 3 மொபைல் நம்பர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர்னு சொல்லிட்டு 4 நம்பர், கடைசி 2 நம்பர், நடுவில் இருக்கிற 2 நம்பர் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் வச்சு இந்த சிம் கார்டில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பரான்னு பார்த்துங்க. நீங்கள் யூஸ் பண்ணாத நம்பர் இருந்தால் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு நாட் மை நம்பரை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா நாட் ரிக்வயர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு 7 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுக்கு தெரியாமல் உங்களோட பேரில் யாராச்சும் சிம் கார்டு வாங்கியிருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.